இந்த 4 அடுக்கு 6 அடுக்கு முறை இருக்குதுங்க. இதை முதல்ல ஒழிக்கணுங்க. இந்த எஸ்ஐஆர் வந்தால் ஒளிந்து விடும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் வார்டு உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் 4 பேர்த்துக்கு ஓட்டு போடுறோம். எம்எல்ஏ, எம்பி 2 எடுத்துக்கிட்டால் 6 வருது. இப்போ இதே சென்னையை எடுத்துக்கிட்டால் அவங்க வார்டு கவுன்சிலர், மேயருக்கு, எம்எல்ஏ, எம்பி 4 ஓட்டு தான் வருது மொத்தத்தில். உள்ளாட்சி தேர்தலில் 2, சட்டமன்றம் பாராளுமன்றம்னா ஒவ்வொன்று மொத்தம் 4 வருது. எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் 4 வருது, சட்டமன்றம் பாராளுமன்றம் ஒன்று சேர்த்தா மொத்தம் 6 வருது. இந்த ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலரும் அடியோடு ஒழிக்கணுங்க. இவனுங்க ஆக தண்ட பயல்கள், எந்த புண்ணியமும் கிடையாது. கட்சி பேனரில் நின்றுக்கிட்டு உள்ளாட்சிக்கு வரக்கூடிய நிதிகளை அவங்க டைவெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அதனால் பல கிராமங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது வச்சுங்களா. அப்போ இந்த எஸ்ஐஆர் வந்ததுன்னு வச்சுங்க, நாளடைவில் நிச்சயமாக ஒரு சீர்திருத்தம் வரப்போகுது. அதில் இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய 4 அடுக்கு தேர்தல் முறை, வார்டு உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் எடுத்துருவாங்க. அவங்க ஜம்முன்னு வருவாங்க. வார்டு உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர் ஓட்டு போட்டுட்டே இருப்பாங்க. சென்னை போல் வார்டு கவுன்சில், மேயருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எம்எல்ஏ வந்தால் எம்எல்ஏ தேர்தல், எம்பி வந்தால் எம்பி தேர்தல். எவ்வளோ ஈஸி இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம தான் கேட்கணும். எஸ்ஐஆர் வந்துட்டு இதெல்லாம் கேட்கணும்.